எனக்கு வந்து ஆர்ம்ஸ் வந்து ஐ திங்க் இட் ஹஸ் கம் அட் டு 16 வரைக்கும் வந்திருக்கேன் நான். ஸோ இப்போ கூட ஒரு காம்படிஷன் வச்சுருக்கோம் நானும் என்னுடைய சன்னெல்லாம் நிக்கு வந்து என் ஆர்ம்ஸ் தான் பெருசு உன் ஆர்ம்ஸ் தான் பெருசுன்னு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டாரு. ஆனால் 2 பேரும் 1 மந்த் டைம் எடுத்திருக்கோம். அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் யார் ஆர்ம்ஸ் பெருசாக இருக்குன்னு முடிவு கட்டுறதுக்கு எல்லாரும் காத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ட்ரைனிங்ல இருக்கீங்களா? ஆரம்பிக்க போகிறேன். ஓகே ஓகே, ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்களேன் சார். பசங்களும் சொல்லலாம் நாங்களும் ரெகுலராக ஜிம் போகிறோம் எல்லாம் பண்ணுறோம், இன்னும் ஒரு மாற்றம் நிகழ மாட்டுதேன்றாங்களே சார். பசங்க டிப்ஸ் கொடுக்கலாம் பாஸ், அது வந்து கரெக்டாக பயன்படுத்தணும்ல. நிறைய பேர் ஜிம்முக்கு போகணுன்னு ரெசல்யூஷன் எடுக்க போகிறாங்க. பேர் வந்து ஜிம்முக்கு போகணும்னு நினைக்க மாட்டாங்க பாஸ், எந்த பார்ட்டிக்கு போகலான்னு நினச்சிட்டு அந்த 1ஆம் தேதி தான் சார், 2ஆம் தேதியிலேருந்து நாங்கள் ஜிம் போவோம் சார். 1ஆம் தேதி போகிறதே மோசம் தானே. 1ஆம் தேதி அன்றைக்கி அம்மா அப்பா காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு நிம்மதியாக அந்த 1ஆம் தேதி அன்றைக்கி செய்கின்ற தொழிலை தெய்வமாக வைத்து அந்த நாள் அந்த துவங்கினா நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். சூப்பர். ஓகே ஓகே சார். ஸோ ஒன் ஃபைனல் டிப்ஸ், இந்த விஷயத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய ஃபிசிக்கை கரெக்டாக வைங்கன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? சரியான உறக்கம், சரியான நேரத்தை சாப்பிட்றது, அண்ட் மனசையும் உள்ளத்தையும் உடலையும் உறுதியாக நேர்மையாக ஆரோக்கியம் வச்சிருந்தாலே போதும், வாழ்க்கையில் எதையும் அட்ஜஸ்ட் பண்ண நினைக்கிறேன். எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் சார். ஸோ நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியாகவும் சரி, ஒரு நடிகரும் சரி இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. பாடி பில்டிங்லேயும் ஏகப்பட்ட நடிகர்களுக்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. ஸோ அப்படி நடிகர்கள் மட்டும் இல்லை, பொதுமக்கள்லேருந்து ஒருத்தரும் உங்களை பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ இந்த மேடையில் அவர் இவரோட பேர் மெண்டிஸ், இவர் ஒரு தூய்மை பணியாளர். ஆக்சுவலா ஏதாச்சும் கேட்கணுமா இல்ல சொல்லணுமா இல்ல ஏதாச்சும் ஒரு போஸ்ட்? தேங்க்யூ தேங்க்யூ மெண்டிஸ். உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணுமா சார் கிட்ட? ஆஹா, சார் கிட்ட ஒரு போஸ். ரைட். முக்கியமாக சொல்ல போனால் சார் தான் சார் எல்லாமே. தொடர்ந்து உங்களுக்கு வேற என்ன ஒரு ஆசை? பாடி பில்டிங்ல என்ன பண்ணணும்னு ஆசை? பாடி பில்டிங் பண்ணுறதோட சார் கூட ஒரு படம் பண்ணணும்னு ஆசை. என் ட்ரீமே சினிமாவில் ஒரு நல்ல கலைஞனாக வரணும், சாரை மாரி உயர்ந்து வரணும்.